Hello friends, welcome back to the channel, or if you are new, welcome to the channel. இன்னைக்கு மோஸ்ட் ரெக்கமெண்டட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் புக் படிக்கிறத பார்த்துட்டு புக் ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுலேருந்து எனக்கு நான் வச்சிருக்க எல்லா புக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு தான். பட் அதுலேருந்து ஒரு 10 புக்ஸ் மட்டும் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 10 புக்ஸ்லேயும் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த புக் என்ன எப்படி மாத்துச்சு, என்ன கத்துக்க வச்சுச்சு அந்த புக்கு அப்படிங்கறது தான் ஒவ்வொரு புக்குக்கும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க அதை சூஸ் பண்ணி படிக்கலாமா, வாங்கி படிக்கலாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதுல புக்ஸ் கேட்டகரியில நான் போட்டிருக்க எல்லா புக்ஸும் நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் தமிழ் புக் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. எனக்கு படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியா இருக்கு புக்கு. ஸோ நான் இங்கிலீஷ் புக் படிப்பேன். நான் படிக்கிற இதே புக் தமிழ் வெர்ஷன்ஸ்லையும் முக்கால்வாசி இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்லயே நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 புக்குமே கொடுத்துருப்பேன். ஸோ கொஞ்சம் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் வியூ ப்ராடக்ட்ஸ்லையும் டேக் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய புக் ரொம்பவே பிரபலமான புக், நிறைய பேர் படிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த புக் தான் த சீக்ரெட். தமிழ்ல ரகசியம் அப்படிங்கிற பேர்ல இந்த புக் இருக்கு. ஸோ இந்த புக்கை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோண்டா பைரின். நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது தப்பா பண்ணியிருந்தா ஐம் சாரி. ஸோ அவங்க தான் இந்த புக்கை எழுதினது. ஸோ இந்த புக்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, இந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிற நம்மளோட தாட்ஸ் எல்லாத்தையுமே இந்த யூனிவர்ஸ் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக் ஃபுல்லாவே நம்மளோட தாட்ஸ் பத்தி, அது நெகட்டிவ் திங்கிங்கா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் திங்கிங்கா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னா, நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் கேட்கறது மூலமா நம்ம அதையே அடையிறோம். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ அதுதான் இந்த புக் ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க. இது என்ன எப்படி மாத்துச்சு அப்படின்னா, நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நெகட்டிவ் திங்கிங் வரும்போதெல்லாம் ஓகே நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது, யூனிவர்ஸ் இதையும் கேட்குது. ஸோ நம்ம நெகட்டிவா நினைச்சோம்னா நெகட்டிவா தான் நடக்கும் அப்படிங்கிறத என்னை நம்ப வச்சுது. ஸோ அதுல இருந்து என்னோட நெகட்டிவ் தாட்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ திங்ஸ் நெகட்டிவ் ஆல்வேஸ், எதுவா இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாவே நினைப்பாங்க. நான் அந்த மாதிரி இருந்தது உண்டு. அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த புக் கண்டிப்பா படிங்க. உங்களோட தாட் ப்ராசஸிங் ஃபுல்லா முடிஞ்சிடும். ஸோ என் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, கார் வாங்கணும் அப்படின்ட்டு நாங்க நினைச்சோம். எப்போனா 2024ஓட ஸ்டார்டிங்ல. ஸோ கார் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா எங்க வீட்டுல எங்க ஃபேமிலியில ஒரு கார் தான் இருந்தது. ஸோ என்னோட ஹஸ்பண்ட், அவரோட பிரதர் 2 பேருமே அதை தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுல இவங்க யூஸ் பண்ண முடியாது, இப்படியே இருந்ததுனால சரி ஒரு கார் வாங்கணும், நம்ம அதுவும் வேற வீடு நாங்க ஷிஃப்ட் ஆகி போறோம் 2025ல. ஸோ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் சரி வேண்டாம், ஒரு சுச்சுவேஷன்ல வேண்டாம், வீடு கட்டுறதுக்கே செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் என்னோட உள்ளுணர்வு கார் வாங்கணும்னே நான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேனோ என்னமோ தெரியல, கார் வாங்குறது அமைஞ்சது. ஸோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் லோன் வாங்கி தான் வாங்குற மாதிரி இருந்தது. பட் இது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டட் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த புக் மேனிஃபெஸ்டேஷன் பத்தியும் நிறைய பேசுதுன்னு சொல்லலாம். நம்ம நினைக்கிறது மூலமா, நம்மளோட சிந்தனைகள் மூலமா ஒரு விஷயத்த நம்ம எப்படி நடத்துறோம், நம்மளும் அதுக்கான முயற்சிகள் செய்யணும். முயற்சிகள் செய்யாம இருக்கக்கூடாது. ஜஸ்ட் தாட் மட்டுமே பத்தாது. நம்ம அதை நினைச்சுக்கிட்டே இருக்கனால அது மாதிரியே தான் நம்மளோட செயல்களும் அமையும். ஸோ அதை இந்த புக் ரொம்ப அழகா சொல்லும். உங்களோட தாட் ப்ராசஸே இதை டோட்டலா சேஞ்ச் பண்ணும். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் புக். நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா த லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப் பை மேரி காண்டோ. அவங்க ஒரு ஜப்பானீஸ். இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் ஒரு டிவி சீரீஸ் கூட பண்ணியிருக்காங்க டைடிங் அப், டீக்ளட்டரிங்கை பத்தி. ஸோ என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு புக் இந்த புக். 10 புக் எந்த ஆர்டர்லயும் கிடையாது. 1 2 3 4லாம் நான் கொடுக்கல. ஜஸ்ட் அப்படியே தான் 10 புக் வரிசையா சொல்றேன். ஸோ இந்த புக்ல என்னன்னா, அவங்க சின்ன வயசுல, மேரி கோண்டோவோட சின்ன வயசுல அவங்க ஒரு பிளேஸை ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஆனா அவங்களால எத்தனை வாட்டி எடுத்து வச்சாலும் ஆர்கனைஸ்டா வச்சுக்க முடியல, திரும்ப திரும்ப கலைஞ்சு போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப உணர்ந்திருக்காங்க.
ஸோ அது மூலமா அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்லாம் ட்ரை பண்ணி, ஒரு மேகசின்ல இருக்க மாரிலாம் ஆர்கனைசேஷன் ட்ரை பண்ணி, கடைசியில அவங்க கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்கள, அதாவது கிளட்டர்கள நம்ம ரிமூவ் பண்றது. அதாவது டீக்ளட்டர் பண்றது மூலமா, நம்ம எப்பவுமே ஆர்கனைஸ்டா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க கத்துக்கிட்ட விஷயம். அததான் இந்த புக் ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்ல வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸா எப்படி பிரிக்கணும், எப்படி பிரிச்சு எப்படி டீக்ளட்டர் பண்ணணும், ஒவ்வொரு பிளேஸையும் வீட்ல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸை எப்படி டீக்ளட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அது மூலமா இந்த புக் நான் படிக்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரி வரும்போதும் அத படிச்சுட்டு, அத வச்சுட்டு அந்த பிளேஸ்ல போய் நான் பார்த்துருக்கேன். புக்க அப்படியே மூடி வச்சுட்டு, அந்தந்த பிளேஸ்ல போய் இத டீக்ளட்டர் பண்ணணுமா? இந்த இடத்துல எது எக்ஸசிவா இருக்கு? இந்த மாரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து நிஜமாவே என்னோட லைஃபோட ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் வந்து இந்த புக் தான் காரணம். டீக்ளட்டர் பண்றது மூலமா என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத புக்கோட எண்டுல சொல்லியிருப்பாங்க. அவங்கள அவங்கள அவங்க வந்து மேரி கோண்டோ வந்துட்டு அவங்களும் வந்துட்டு இத வந்து இப்ப ப்ரொஃபஷனலாவே பண்றாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் டீக்ளட்டர் பண்றது, இது எல்லாமே ப்ரொஃபஷனலாவே பண்றனால, அவங்களோட கிளையண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸஸையும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. டீக்ளட்டர் பண்ணதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையில எனக்கு இதுதான் புடிச்சிருக்கு. என்னோட கோல் இதுன்னு நெனச்சேன். பட் என்னோட கோல் இதுதான். அப்படிங்கிறத நெறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லியிருப்பாங்க. என்னோட லைஃபோட கோல் வந்துட்டு என்ன? மினிமலிசம் பத்தியும் இது இந்த புக் மினிமலிசம் பத்தினது இல்ல. டீக்ளட்டரிங் பத்தினது மட்டும் தான். டீக்ளட்டரிங் பண்றது மூலமா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டது மூலமா என்னோட அடுத்த ஸ்டெப்பான மினிமலிசம்க்கு கூட்டிட்டு போறதுக்கு இந்த புக் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3rd புக் டியூஸ்டேஸ் வித் மோரி. இந்த புக்கை எழுதினவர் பேரு மிச் ஆல்பம். ஆக்சுவலா இந்த புக் வந்து ராபின் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஆத்தர் இருக்காரு. அவரோட ஒரு புக் நான் படிக்கும்போது இந்த புக் அவர் படிச்சு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனதா சொல்லியிருந்தார் அந்த புக்ல. ஸோ அதனாலதான் இந்த புக் நான் வாங்கி படித்தேன். ரொம்ப சின்ன புக். இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரியே போகும். ஆக்சுவலா மிச் ஆல்பமோட லைஃப்ல நடந்ததை தான் இதை எழுதியிருக்காங்க. இந்த புக் வந்து என்னை ரொம்பவே டச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலா வந்துட்டு நான் ஃபிக்ஷன் புக் படிக்கும்போது, அதாவது கதைகள் மாதிரி இல்லாத புக் படிக்கும்போது நம்ம வந்து அழுக மாட்டோம். பட் இது வந்து ஒரு மெசேஜோட உள்ள ஒரு புக். பட் இது இந்த ரியல் லைஃப்ல நடக்கிறத நம்ம படிக்கும்போது அழுகையே கொண்டு வந்தது எனக்கு. அதுக்கு காரணமும் நான் சொல்றேன். ஸோ இந்த புக் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். மூரி அப்படிங்கிறவர் வந்து மிச் ஆல்பமோட ப்ரொஃபஸர். இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப நாள் டச் இல்லாம போயிடுறாங்க. மூரி அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு பெரிய டிசீஸ் வந்துடுது. அவருக்கு டிசீஸ் வந்ததுக்கு அப்புறமா அவரோட பழைய நண்பர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. அவரை பற்றி டிவி எபிசோட்ஸ் மாதிரி ஷோலாம் எடுக்கிறாங்க. அதுலேருந்து இவரும் மிச்ச ஆல்பம் போயிட்டு இவரை போய் ஒரு டியூஸ்டே அன்னைக்கு போய் பார்க்குறாரு. அதுலேருந்து அடுத்தடுத்த வாரம் எல்லா டியூஸ்டேவும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி ஒவ்வொரு டியூஸ்டேவும் ஒவ்வொரு லெசன் மாதிரி மிச்ச ஆல்பம்க்கு அமையுது. அந்த லெசன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த புக் சொல்லுது. ஸோ அந்த லெசன்ஸில் ஒவ்வொரு டியூஸ்டேவும் ஒவ்வொரு லெசன். லைஃப்ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த புக் ரொம்ப அழகாக சொல்லும். ஸோ ஒரு டெத்தை வந்து ஃபேஸ் பண்ணுற பர்சனா மூரி வந்து எனக்கு வந்து டெத்தை ஃபேஸ் பண்ணுறது தான் உலகத்திலே பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து என்னோட லெசனை நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் நிறையா லெசன் டெத்தை பற்றி படிக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து லைஃப் எப்படி வாழ்றதுங்கிறத பற்றி படிக்கலாம், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கலாம், லிவிங் வெல் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, டெத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பிரேவஸ்ட் பர்சன். ஏன்னா லைஃப்ல நம்ம இறந்து போறோம் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்றத என் வாழ்க்கையில நான் 2 பேர்கிட்ட பார்த்துருக்கேன் என் கண்ணு முன்னாடி. ஒன்று வந்து என்னோட அம்மா, அவங்களுக்கு வந்து கேன்சர் இருந்தது. அவங்க வந்து இறந்து போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பட் எங்க யார்கிட்டயுமே சொல்லாம இருந்தாங்க. ஷி போல்ட்லி ஃபேஸ்ட் ஹர் டெத். அதையே ஃபேஸ் பண்ணிட்டாங்க ஒரு மனுஷி. அப்படிங்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்க மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சாதாரண விஷயம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ணி நம்ம வந்துடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்த இன்னொரு பர்சன் டெத்தை வந்து போல்டா ஃபேஸ் பண்ணது என்னோட ஃபாதர் இன் லா. என் மாமனார் 6 மாசம் முன்னாடி தான் அவர் தவறினாரு. அவரும் வந்து கேன்சர் பேஷண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவரால் வந்துட்டு நம்ம இறந்து போறோமா அப்படின்னு அவர் உணர்ந்த அந்த தருணம், அதுக்கப்புறம் அவர் போல்டா இருந்தாரு. நாங்க எல்லாரும் தான் அழுதுகிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அவருக்கு வந்து ஆனா நல்லா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் அவர் நான் என்னோட கடமைகள் எல்லாம் நான் செஞ்சுட்டேன், இனிமே நீங்க உங்களோட வேலைகளை பாருங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு லெசன் ஒன்று சொன்னாரு.
அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹவு போல்ட் ஹி வாஸ். மனுஷன் வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும், எல்லாத்தையும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் அழகா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே அவர் ஃபேஸ் பண்ணிட்டு போனாரு. ஸோ டெத்தே ஃபேஸ் பண்ண முடியுதுன்னா மற்ற ப்ராப்ளம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாமே ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தோணுச்சு. நான் கத்துக்கிட்ட விஷயம் அதுதான். ஸோ வாழும் போது லிவ் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்னு எனக்கு இந்த புக் சொன்னுச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். இந்த புக்கை எழுதினவர் ஜார்ஜ் எஸ் கிளாசன். ஸோ இந்த புக் ஒரு சேவிங்ஸோட பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த புக்கை ஹைலி ரெக்கமெண்டட். இது ரொம்ப ஷார்ட் புக் தான், ரொம்ப ஈஸியாக குயிக்காக படிச்சிடலாம். இது ஒரு ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் பாபிலோனில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இதை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ஒரு கதையோடு சேர்ந்து போகிறதுனால எல்லாருக்கும் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கும். இந்த புக்கில் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் நமக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும், அதாவது சேவ் பண்ணணும், அதை இன்வெஸ்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே இந்த புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சேவிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க, சேவிங்ஸ் ரிலேட்டடாக ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஒரு புக் படிக்க போகிறீங்கன்னா இந்த புக் தான் உங்களுக்கானது. இந்த புக் நெக்ஸ்ட் புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் டீச் யூ டு பி ரிச். இந்த புக் கொஞ்சம் பெரிய புக் தான். இது எழுதுனது ராமித் சேத்தி அப்படிங்கிற ஒருத்தர். நான் ஆத்தரோட நேம் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா நான் மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த புக் இவர் அமெரிக்காவில் இருக்காரு. ஸோ இந்த புக் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய அதில் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த புக் ஏன் இதில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பெரிய ரீசன் இருக்கு. அது என்னன்னா, ரமேஷ் சேத்தி சேவிங்ஸை பற்றி பேசியிருப்பாரு, எக்ஸ்பென்ஸ் பற்றி பேசியிருப்பாரு, நம்ம செலவுகள் பண்ணுறதை பற்றி, நம்மளோட கிரெடிட் கார்டு பற்றி பேசியிருப்பாரு, கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ சேவிங்ஸை போரிங்காக வச்சுக்கணும். ஆக்சுவலாக இன்வெஸ்டிங்கை அந்த மாதிரி இன்வெஸ்டிங்கை பண்ணுறதுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிங்கை பற்றி சொல்லியிருப்பாரு. நீங்கள் அமெரிக்காவில் இருந்து இந்த புக்கு பார்க்குறீங்கன்னா இந்த புக்கை ஐ ஹைலி ரெக்கமெண்டட். இல்லை நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, வேற ஏதாவது நாட்டில் இருக்கீங்கன்னா இந்த புக் கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவர் மாதம் ஒரு பணத்தை எடுத்து போட்டுருவாரு. போடுற அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுன்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை கார்பரேட் பாண்டில், பர்டிகுலர் பர்சன்டேஜை ஸ்டாக் ஈக்விட்டி மார்க்கெட்டில், இந்த மாதிரி பாதி பாதியாக பிரித்து எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது ஹை ரிஸ்கில், லோ ரிஸ்கில், மீடியம் ரிஸ்கில்னு பிரித்து அதுவே போட்டுரும். இதை பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் எத்தனை ஏஜில் எடுக்கணுங்கிறத அவங்க செட் பண்ணிக்கலாம். இதை படித்ததுக்கு அப்புறம் தான் என்னோட என்பிஎஸ் அக்கௌண்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், சில பேர் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். ஸோ இதில் என்பிஎஸ்ல நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணும் போது எனக்கு பிடிக்கிற பிஎஃப் பணத்தை, இப்போது எனக்கு ஒரு 2000 ரூபாய் பிஎஃப் பிடிக்கிறாங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை இன்னொரு 2000 ரூபாய் எனக்கு எவ்வளோ பிடிச்சாங்களோ அதே அமௌண்ட்டை பிடிப்பாங்க. அந்த அமௌண்ட்டை பிடிச்சி அதை என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் தான் எனக்கு போட்டாங்க. அது என்னன்னே தெரியாமல் தான் நான் ரொம்ப வருஷமாக வச்சுருந்தேன். நான் ஈவன் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்பிஎஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்பிஎஸ்ஸை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டு ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பார்க்கலாம். என்பிஎஸ் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, யார் வேணாலும் என்பிஎஸ் ஓப்பன் பண்ணலாம். ஈவன் குழந்தைங்களுக்கு ஓப்பன் பண்ணுற என்பிஎஸ் கூட நம்ம கவர்மெண்ட் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கு, என்பிஎஸ் வட்சாலையா அப்படிங்கிற பேரில். ஸோ என்பிஎஸ்ஸை பற்றி நான் நிறைய தேடி கற்றுக்கிட்டதுக்கு காரணம் இந்த ஐ வில் டீச் யூ டு பி ரிச். அதனால தான் இந்த புக்கு நான் இன்னும் வச்சுருக்கேன். பட் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் வாங்கி படிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா மை மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். த லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப் என்னோட லைஃபோட ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் தான். இந்த புக் செகண்ட் டேர்னிங் பாயிண்ட், த மோர் ஆஃப் லெஸ். இதை எழுதினவர் ஜோஷ்வா பெக்கர். இந்த புக் தமிழில் இருக்குதான்னு எனக்கு தெரியல, பட் நான் சர்ச் பண்ணி சொல்கிறேன், இருந்ததுன்னா லிங்க் பண்ணுறேன் புக்கை.
ஸோ மோர் ஆஃப் லெஸ் இந்த புக் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மினிமலிசம் ரிலேட்டட் புக் தான். ஜோஷ்வா பெக்கர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. த பிகமிங் மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கூட ரன் பண்றாரு. நீங்க அதுல போயும் அவரோட பத்தி படிக்க முடியும். இந்த புக்ல இருக்கிறது எல்லாமே அவரோட அந்த வெப்சைட்லயும், அவரோட பிளாக் போஸ்ட்லயும், அவரோட யூடியூப் சேனல்லையும் நீங்க அதிகமா பார்க்கலாம். இது வந்து செகண்ட் ஸ்டெப் ஆஃப் டீக்ளட்டரிங் அப்படின்னு சொல்லலாம் மினிமலிசம் எனக்கு என் லைஃப்ல. லிவிங் வித் லெஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் இன்னும் கத்துக்கிறதுக்கு இது வந்து இந்த புக் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த புக்கோட ஸ்டார்டிங்ல அவர் எப்படி மினிமலிசம் வந்து லேர்ன் பண்ணாரு. ஹி வாஸ் அ பாஸ்டர். எஸ், ஹி வாஸ் அ பாஸ்டர். ஆனாலும் அவர் வந்து நிறைய திங்ஸ் வச்சிருந்ததையும், அதுக்கப்புறமா கம்மியான திங்ஸ் வச்சிருக்கிறத பத்தி எப்படி அவர் கத்துக்கிட்டாருங்கிற ஸ்டோரியில இருந்து தான் கதை அந்த புக் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அவர் எப்படி அவர் வீட்டில் இருக்க திங்ஸை டீக்ளாட்டர் பண்ணாரு, மினிமலிசமோட நிறைய பீப்புளுக்கு இருக்கிற மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்ன. ஈவன் நம்ம சேனல்ல கூட இப்போ ரீசெண்டா நம்ம ஹோம் டூர் போடும்போது உங்க வீட்டில் தான் எல்லா திங்ஸும் இருக்கு, நீங்க எப்படி மினிமலிஸ்டா இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. தேர் இஸ் சோ மச் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன் அபவுட் மினிமலிசம். ஸோ மினிமலிசமோட மிஸ்கன்செப்ஷனை பத்தியும் பேசியிருப்பாரு. எப்படி டீக்ளட்டர் பண்றது, மினிமலிஸ்டா இருக்கிறதுனால அவருக்கு ஏற்பட்ட நிறைய பெனிஃபிட்ஸ் என்ன, ஹோப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க, அதை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்கு, லைஃபோட ஒரு பெட்டர் மீனிங்கை வந்துட்டு எப்படி அவர் கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது எல்லாம் எம்ஐ சொல்லியிருப்பார். ஸோ இதை படிக்கும் போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு, லைஃப் வந்துட்டு பொருட்களை தாண்டி நம்ம அடுத்து வாங்கணும், அடுத்து என்ன திங்ஸ் வாங்கணும், அடுத்து என்ன திங்ஸ் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறத தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு லைஃப்ல அப்படிங்கிறத இந்த புக் ரொம்பவே அழகா சொல்லும். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் புக். கண்டிப்பா இந்த புக் வந்துட்டு படிச்சு பாருங்க. ஸோ அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆத்தர், ஜாய்ஸ் மேயர் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து ஒரு பாஸ்டரும் கூட. இவங்க எழுதின புக் 100 Ways to Simplify Your Life. இவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஆத்தர், நிறைய புக் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு புக் இந்த புக். இவங்களோட இப்போ நான் கரண்டா படிச்சுட்டு இருக்க புக் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் உமன் அப்படிங்கிற இவங்களோட புக் தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த புக்கோட பேரு 100 Ways to Simplify Your Life. இதுல வந்து 100 லெசன்ஸ் இருக்கும், 100 சாப்டர்ஸ். ஒவ்வொரு சாப்டரும் 1.5 பேஜ் 2 பேஜ் அப்படிதான் இருக்கும். ஆனா ரொம்பவே அழகான அர்த்தங்கள், 100மே வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க இந்த புக்கை வந்துட்டு ஒரு வாட்டி இல்லை, நிறைய வாட்டி படிக்கலாம். அதனாலதான் நான் புக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றேன். நான் புக்கை வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த புக்கு நான் இப்ப சொல்ற எல்லா புக்குமே நான் நோட்ஸ் எடுத்துட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ஒவ்வொரு புக்குமே வந்துட்டு திரும்ப திரும்ப படிக்கணும், இன்னொரு வாட்டி இதை படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்துச்சு. அந்த மாதிரியான புக் எப்ப வேணாலும் ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்து பார்த்துக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு இதை படிக்க கொடுக்கணும், நம்ம பையனுக்கு படிக்க கொடுக்கணும் அப்படின்னு தோன்ற வைக்கிற புக்குகள் தான் இது எல்லாமே. அதுல ஒரு புக் இது. பட் இதுல ஒன்னே என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இவங்க வந்து பாஸ்டர் அப்படிங்கறனால எல்லா புக்குமே வந்துட்டு பைபிளோட கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். பைபிள் வேர்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். காட் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பேஸ் பண்ணி நிறைய இருக்கும். இதுல இருந்து ஒரு 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 7-8 லெசன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். டூ ஒன் திங் அட் அ டைம். இது வந்து 100 Ways to Simplify Your Lifeல ஒன்னு வந்துட்டு டூ ஒன் திங் அட் அ டைம். அப்புறம் நோ யுவர் செல்ஃப், சூஸ் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. நம்ம மினிமலிசம் ரிலேட்டடாகவுமே இருக்க மாதிரி இருக்கும் இந்த புக். அப்புறம் சூஸ் யுவர் பேட்டில், எதுக்காக நம்ம வந்து சண்டை போடணும், எதுக்காக நம்ம போராடணுங்கிறத, சும்மா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாதுங்கிறத இந்த புக் அழகா சொல்லியிருக்கோம். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், லேர்ன் டு சே நோ, அவாய்ட் எக்ஸசிவ் ரீசனிங், டேக்கிள் ஈச் டே அஸ் இட் கம்ஸ், பி ஃபெய்த்ஃபுல். இதெல்லாம் கொஞ்சம் லெசன்ஸ். இந்த மாதிரி 100 லெசன் இதுல இருக்கும். 100மே ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வந்து பைபிள் பிடிக்கும், பைபிள் படிப்பீங்கன்னா இந்த புக் படிங்க. இல்ல உங்களுக்கு பைபிளை பத்தி நீங்க ஓப்பன் மைண்டடான இருக்க ஒரு பர்சனா இருந்தா கண்டிப்பா இதை வாங்கி படிங்க. உங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே சூப்பரா ஃபீல் பண்ண வைக்கும் இந்த புக். அடுத்த புக் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச புக். இந்த புக் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். ஸோ இவர் எழுதின புக் வந்து ஃபுல்லாவே பேர்ல சொல்லியிருக்க மாதிரி ஹேபிட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணிக்கணும், ஒரு சின்ன ஹேபிட், அட்டாமிக்ங்கிறது இருக்கிறதுல சின்ன சைஸ்ல இருக்க ஒரு பொருள், சின்ன சைஸா இருக்கிறது. ஸோ இந்த அட்டாமிக் ஹேபிட் வந்துட்டு நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான். சின்ன சின்ன பழக்கத்தை நம்ம கத்துக்கிறது மூலமா எப்படி நம்ம லைஃப் மாறுதுங்க. ஆக்சுவலா இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் நான் 2 minute ரூல்ஸ் அப்படின்னு நானே வந்துட்டு ஒரு
வீடியோ கிரியேட் பண்ணேன். அதாவது வீடை எப்படி கிளீனாக வச்சுக்கிறது, கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணேன். அதுக்கு பேஸ் வந்து இந்த புக் தான். அண்ட் இதில் வந்து ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த விஷயம் செய்கிறேன்னா நான் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே நான் ப்ரஷ் பண்ணுறேன்னா, ப்ரஷ் பண்ணி முடிச்சோடனே நான் வந்துட்டு என்னோட தைராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துப்பேன் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட் ஸ்டாக்கிங். இந்த வேலை பண்ணோன்னே நான் இந்த வேலை பண்ணுவேன். இல்லை நான் வந்து காஃபி போடும் போது ஒரு கிராட்டிடியூடு எனக்கு நானே சொல்லிப்பேன். நான் இன்னைக்கு வந்து இதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிப்பேன். இது எல்லாமே சின்ன சின்ன ஹேபிட்ஸ். ஸோ ஒரு நல்ல பழக்கத்தை எப்படி ஃபார்ம் பண்ணிக்கணும், ஒரு சின்ன பழக்கத்தை ஃபார்ம் பண்ணுறது மூலமாக நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது. நீங்கள் வந்து எதுக்காவது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, இந்த பழக்கத்தை மாற்றிக்கணும்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா இந்த புக் வந்துட்டு ஐ ஹைலி ரெக்கமெண்ட். இதை படிக்கிறது மூலமாக உங்களோட லைஃபே வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட். இந்த புக் நான் தமிழில் தான் வாங்கி படித்தேன். இந்த புக் வந்து இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. பணக்கார தந்தை ஏழை தந்தை, ராபர்ட் கியோஸ்கி எழுதின புக்கு. இவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. ஆனால் இவர் எழுதினதுல 2 புக் நான் படிச்சிருக்கேன். ஒன்று வந்து இது, இன்னொரு புக் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அதுதான் உண்மை. ஸோ இந்த புக் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த புக் எல்லாருமே படிக்கலாம். இதுல வந்து அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவுனுச்சு இந்த புக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அஸ் அ பேங்கரா இருந்தாலும் அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்னன்னு தெரியாம தான் இருந்தேன் நான் சொல்லலாம். ஆக்சுவலா இதுல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு பொருள் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பணத்தை சம்பாதிச்சு தருது, ஒரு பொருளோ ஒரு இடமோ ஒரு வீடோ, அது எந்த ஆப்ஜெக்டா வேணாலும் இருக்கலாம், நம்மளுக்கு வந்து பணத்தை ஏர்ன் பண்ணுது. நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் அது வந்து நம்மளுக்கு பணத்தை ஏர்ன் பண்ணி தருதுன்னா அதுதான் அசெட். மற்ற எல்லாமே லயபிலிட்டி. இது ஏன் ரிச் டேட் புவர் டேட்ன்னு இருக்குன்னா, அவருக்கு வந்து 2 தந்தை இருக்கிறதாவும், ஏழை தந்தை அப்படிங்கிறத அவரோட பயாலஜிக்கல் ஃபாதரை சொல்வாரு. அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸரா இருந்த ஒருத்தர், அவர் வந்து டீச்சரா இருந்த ஒருத்தர். அவரோட பார்வை, அவர் மணி பார்க்குற விதம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் ஃப்ரெண்டோட அப்பாவை தான் வந்துட்டு ரிச் டேடுன்னு சொல்லுவார். அவர் ஃப்ரெண்டோட அப்பா வந்து அவர் வந்து பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அவர் பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது 2யும் கம்பேர் பண்ணி அவர் இந்த புக்கை எழுதியிருப்பாரு. பணக்கார தந்தை கிட்ட இருந்து எப்படி லெசன்ஸ் கற்றுக்கிட்டாரு, அவரோட அப்பா ஒரு டேட் எப்படி கற்றுக் கொடுத்தாரு, இது 2மே இருக்கும். அவரோட லைஃப் ஜேர்னியும் அதில் சேர்ந்துருக்கும். நீங்கள் வந்து எதுலையாவது பிஸ்னஸில் பண்ணணும், இல்லை வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, அந்த மாதிரி நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்ன நினச்சாலும் இந்த புக் வந்து கண்டிப்பாக படித்து பாருங்கள். ராபர்ட் கியோஸ்கியோட நிறைய கருத்துக்கள் சில பேர் ஏற்றுக்கிறது இல்லை. எனக்குமே ஒரு சில இது பிடிக்கலன்னு சொல்லலாம். பட் இந்த அசல்ட் அண்ட் லயபிலிட்டியை அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் த லாஸ்ட் புக், த 5 லவ் லாங்குவேஜ். இந்த புக் வந்து வேற எதுலையோ பார்த்துட்டு தான் இதை படிக்க ஆரம்பித்தேன். இது கேரி சாப்மேன் எழுதின புக்கு. இது வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்புக்கான புக். இது ஃபார் டீன்ஸ், ஃபார் யங் அடல்ட்ஸ், ஃபார் கிட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் இந்த 5 லவ் லாங்குவேஜ் வந்துட்டு மேரிட் ஆன கப்பலுக்காக எழுதினது. ஆக்சுவலாக இந்த புக்கை வச்சு ஒரு படமும் எடுத்திருக்காங்க தமிழில். இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கு. அந்த படத்தோட பேர் மறந்துட்டேன் நான். ஞாபகம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த படம் என்ன அப்படிங்கிறது. ஒரு 3 கப்புள்ஸை பற்றி வரும். அவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க, மேரேஜ் கவுன்சிலரை போய் பார்த்து பேசுவாங்க. அதில் வந்துட்டு இந்த புக்கில் இருக்கிற திங்ஸ் தான் வரும். இதில் வந்துட்டு ஒரு மேரேஜ் ஆன கப்பல், நம்ம லவ் பண்ணி நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்கன்னா லவ் பண்ணும்போது இருக்கிற லைஃப் வேற மாதிரி இருக்கும், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற லைஃப் வேற மாதிரி தான் இருக்கும். நான் லவ் மேரேஜ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ஸோ லவ் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி வந்து நம்ம லவ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த புக் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். இதில் சொல்லியிருக்க அந்த 5 லவ் லாங்குவேஜஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷன், அடுத்தது குவாலிட்டி டைம், ரிசீவிங் கிஃப்ட்ஸ், ஆக்ட் ஆஃப் சர்வீஸ், ஃபிசிக்கல் டச். ஸோ ஹவு டு லவ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறத இந்த புக் சொல்லியிருக்கோம். நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணல அப்படின்னாலும் இந்த புக்கு படிக்கலாம். ஸோ மேரிடான எல்லா கப்பலுமே படிக்க வேண்டிய புக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும் இந்த புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச 10 புக். ஸோ இந்த 10 புக்கும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எது பிடிச்ச புக்காக இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எது வாங்கி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இது போய் சேரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ விரும்புகிறாங்க அப்படின்னா
இதை வந்துட்டு இந்த மாதிரியான வீடியோ வந்து சீரீஸாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.